வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நம்ம இப்போ UGTRB மேக்ஸ் எக்ஸாம் வந்து 4th சண்டே பிப்ரவரியில் நடந்துச்சு. இந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூனிட் வைஸ் மேக்ஸில் நம்ம இப்போ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோவை. ஸோ இப்போது யூனிட் 2 பார்க்குறோம். நமக்கு யூனிட் 2ங்கிறது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. ஸோ இதனோட ஆன்சர் கீழே தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறதுல தான் எல்லா கொஷினுமே இதில் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஷின், த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் 3,4 ஆன் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 இஸ். இப்போது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் திஸ், இதுக்கு நம்ம எல்லா ப்ராப்ளம், ஏன்னா ப்ராப்ளம் இது இப்போது நமக்கு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் இந்த யூனிட் வந்து நமக்கு ப்ராப்ளம் யூனிட். இப்போ ப்ராப்ளம் யூனிட்டில் ப்ராப்ளம் எப்படி வேணாலும் 2ங்கிற இடத்துல 3ன்னு கொடுத்தா கூட முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த சால்விங் ப்ரொசீஜர் நமக்கு தெரியணும். நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 78 பார்த்தீங்கன்னா நம்ம இதனோட ஃபார்முலாவை கொடுத்துருக்கோம். என்ன ஃபார்முலா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு ரோ ஈக்குவல் டு 1 + dy/dx த ஹோல் ஸ்கொயர்டு ஹோல் பார் 3/2 டிவைடட் பை d²x/dy². இங்கே dx dy போட்டோம்னா கீழேயும் dx dy, மேலே dy dx போட்டோம்னா கீழேயும் dy dx, அவ்வளோதான் இங்கே வித்தியாசம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணும்? dy/dx வேணும், செகண்ட் டெரிவேட்டிவும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவும் வேணும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம இது dy/dxை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ dy/dxை ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். வாட் இஸ் தட்? 2x + 2y = 0. அப்போது இங்கே நம்ம ஒய்யை வச்சு இது நம்ம நார்மலாக பண்ணோம்னாக்கா dy/dx, ஒய்யை பண்ணால் எக்ஸை பண்ணால் 1. ஸோ அப்போது 2y dy/dx = -2x. 2 கேன்சல் ஆகிடும். ஸோ dy/dx = -x/y. ஸோ இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா d²y/dx². அப்போது y squared into y into -1 minus x, minus into minus plus. அப்போ y பண்ணா dy/dx. இதில் dy/dxக்கு பதிலா வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே dy/dxனா x/y என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 3, 4. அப்போது எக்ஸுக்கு பதிலா 3யும் ஒய்க்கு பதிலா 4ம் ரீப்ளேஸ் பண்ணோம்னா அட் dy/dx at 3,4ல் வேல்யூ வந்து நமக்கு -3/4. இதே மாதிரி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிவிட்டு தென் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ஈக்குவேஷன் 1 + dy/dx ஹோல் ஸ்கொயர்டு ஹோல் பார் 3/2. அதில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னாக்கா இப்போ நம்ம செகண்ட் இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா தட் இஸ் இப்போது நமக்கு மேலே வேல்யூ வந்து 1 + 3/4 -3/4 ஹோல் ஸ்கொயர்னா ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் டிவைடட் பை 25 into 4, actually 3 times 4 வந்திருக்கும். ஸோ இட் வில் பி 25/4. இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னாக்கா அகெயின் அதனோட வேல்யூ வந்து நமக்கு ரோ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஆன்சர் இஸ் 5. நெக்ஸ்ட் கொஷின், த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் வித் த இனிஷியல் லைன் ஃபார் த கார்டியாய்டு r = a into 1 - cos θ is θ = π/6. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டட் எக்ஸ்பெக்டட் கொஷின். இந்த தீட்டாவோட வேல்யூ மட்டும்தான் வேரி ஆகும். நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 114 பார்த்தீங்கன்னா சேம் கொஷின் நம்ம கொடுத்துருப்போம். இதோ இங்கே பாருங்கள், தீட்டாவோட வேல்யூ π/2ன்னு கொடுத்துருப்போம். இதை நம்ம அதில் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த ஆன்சரில் நம்ம தீட்டா வேல்யூவை வந்து π/6 நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுன்னாக்கா we will have the value என்னன்னாக்கா நமக்கு இதில் ஆன்சர் 1ன்னு வரும் நமக்கு. ஸோ இது நம்ம மெட்டீரியலில் இதே ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ணியிருக்கோம். தீட்டா வேல்யூ மட்டும்தான் வேரி ஆகிருக்கும். இது எப்போவுமே அது தீட்டா வேல்யூ எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம், சப்ஸ்டியூஷன் தானே, அதை நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின், த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் -∞ to +∞ cos of π/2 into x² dx is. இது வந்து நார்மல் சிங்கிள் இன்டகிரேஷனில் தான் போட வேண்டிய ப்ராப்ளம் இது. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு டிப்பிக்கல் வேல்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நம்ம டீன்னு கன்சிடர் பண்ணி dt வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு நார்மல் இன்டகிரேஷன் தான். இப்போ இந்த இன்டகிரேஷன் -∞ to +∞ 2 into integral 0 to infinity போட்டுக்கிட்டால் ஈஸி நமக்கு. we know the property, integral property நமக்கு தெரியும். இது வந்து பேசிக்காக ஒரு இன்டகிரேஷனை போடணும்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சு இதை நம்ம சால்வ் பண்ணோம்னாக்கா we will have the value 1.
we can move to the next question. The points on the surface z squared equal to xy plus 1 nearer to the origin. So இப்போ இங்க nearer to the origin தான் கேட்குறாங்க. So இப்போ nearer to the originக்கு இந்த point surface of this இந்த பாயிண்டோட surface வச்சு இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம origin value கண்டுபிடிச்சோம்னாக்கா that is 0 0 1 0 0 -1. that is இது வந்து இந்த z ஓட origin வந்து plus or minus 1ல நமக்கு integrate ஆகி நிற்கும். ஓகேவா? And then the area inside the circle r equal to 3a cos theta and outside the cardioid r equal to a into 1 plus cos theta. இப்போ inside ரெண்டும் merge பண்ணி இருக்கு, area find out பண்ணணும். ஸோ அப்போ again நம்மளோட மெட்டீரியலில் 216ல் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா நம்ம அது சர்ஃபேஸ் ஆஃப் த சாலிட் மிங்கிள் ஆயிருந்துச்சு அப்படின்னாக்கா ஹவு வி கேன் கால்குலேட் அந்த ஏரியாவை மெர்ஜாக இருந்துச்சுன்னா கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறது. இதை நம்ம சால்வ் பண்ணணும்னாக்கா we will have the value pi a squared. Next, the value of integral 0 to 1 x power 7 into 2 minus x power 8 into dx. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது ஃபார்முலா. ஓகேவா? நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 237 இதோ இங்கே பாருங்கள். வாட் இஸ் தட் ஃபார்முலா? இதோ this one, x power m minus 1 into 1 minus x whole power n minus 1, that is beta of m comma n. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இது ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது, இதை அதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னாக்கா வேல்யூ நமக்கு 2 power 16 7 factorial into 8 factorial by 16 factorial. mக்கு பேலா 7 nக்கு பேலா 8 ரீப்ளேஸ் பண்ணி அதோட வேல்யூவில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே நம்ம சால்வ் கூட பண்ண தேவையில்ல, ஃபேக்டோரியலோடவே நிறுத்திக்கிட்டாவே போதும். Next question. Using spherical polar coordinates, the volume common to the sphere x squared plus y squared plus z squared equal to 9 and one branch of the cone x squared plus y squared is equal to z squared. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸோட வால்யூம் வந்து எதுக்கு ஒன் பிரான்ச் ஆஃப் த கோனுக்கும் ஸ்பியருக்கும் வச்சுருக்கோம். ஸோ அகெயின் பேஜ் நம்பர் 206ல் அந்த இதை வந்து வால்யூம்க்கு நம்ம எப்படி கம்பைன் பண்ணி மெர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு we can derive. அப்போது இதை டிரைவ் பண்ணி போட்டோம்னாக்கா we will have 9 pi into 2. ஏன்னா வால்யூமில் தான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ கியூபிக் யூனிட்ஸ் அது 2 minus square root of 2. Next question. The cubic equation which has the same asymptotes as the cubic x cube minus 6x squared y plus 11xy squared minus 6y cube plus x plus y plus 1 equal to 0 and which touches the axis of y at the origin and goes through the point 3,2 is. ஸோ அப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிறதே தான். பேஜ் நம்பர் 173ல் சேம் கொஷின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாகவே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். எதுவுமே இங்கே சேஞ்சஸே கிடையாது. ஸோ இப்போ இதில் சால்வ் பண்ணி we have found the value, that is what is that அங்கே ஈக்குவேஷனை தானே இப்போ நமக்கு கேட்குறாங்க, goes through the point, that is x cube minus 6x squared y plus 11xy squared minus 6y cube, that is equal to x. Next question. The area inside the circle r equal to 3a cos theta and the outside of the cardioid. Previous question இதுவும் பாருங்க ரெண்டுமே repeat ஆயிருக்கு. So that is the answer is pi a squared square unit. Next, அதாவது ஒரே question 2 times repeat பண்ணி கேட்டிருக்காங்க. The radius of curvature at any point on the curve r par n equal to a par n cos n theta is. இதுவும் அதே மாதிரி தான். நம்மளோட மெட்டீரியல் இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஷின். இது வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர், தட் இஸ் a par n by n plus 1 factorial into r par n minus 1. நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 98ல் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் சேம் கொஷினே நம்ம டிஸ்கஸ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அப்போ அந்த ரோ வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணணுன்னாக்கா இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே என்னது r power n by a power n is equal to cos n thetaவா? அப்போது a இன்வர்ஸ் எடுங்க ரெண்டு பக்கமும், n by r power n equal to secant n thetaவா? இங்கே secant n thetaக்கு பதிலாக a par n by r power n ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ரிமைனிங் இங்கே இருக்குது. இது தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்.
the volume of the region above xy plane bounded by the paraboloid z is equal to x squared plus y squared and the cylinder x squared plus y squared equal to a squared. Volume தான் வேணும். again எல்லாமே இது பாருங்க இந்த இதுலயே தான் வால்யூமோட ஃபார்முலா நமக்கு தெரியும். அதை இதில் ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா we will have the value pi by 2 a power 4. ஸோ இப்போ next question. The minimum value of the total surface area of a rectangular box open at the top having at the volume of 32 cubic feet. அப்போது ஒரு மினிமம் வேல்யூ தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 51ல் மேக்ஸிமம் அண்ட் மினிமாவுக்கு ஹவு டு ஃபைண்ட். இதோ இப்போ இங்கே போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணியே வச்சுருப்போம். இந்த ஃபார்முலாவில் இதை நம்ம ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்கா we will have the value 48 square feet. Next problem. The value of integral 0 to pi by 2 d theta divided by square root of sin theta into integral 0 to pi by 2 square root of sin theta. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கொஷின். இந்த கொஷினை நம்ம டேரெக்டாகவே நம்ம மெட்டீரியலில் நம்ம போட்டிருப்போம். தட் இஸ் பேஜ் நம்பர் 261. இங்கே பாருங்கள் அதே ப்ராப்ளம் வித்தவுட் எனி சேஞ்ச். integral 0 to pi by 2 integral 0 to pi by 2 இதை சால்வ் பண்ணோம்னாக்கா we will have the value pi. So the answer is அங்கே லிமிட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ தட் இஸ் ஹியர் pi by 2. இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை. ஸோ அதுக்கு pi by 2. நெக்ஸ்ட் கொஷின். த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நமக்கு ப்ரீவியஸ் கொஷினில் இது பை தானே, லிமிட் எல்லாமே சேமாக தானே இருக்குது. ஸோ இப்போ இது ஆன்சர் வந்து சி கிடையாது, நமக்கு டி. இது பை தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் த கர்வ் y squared equal to x squared இது x cube plus 8 at minus 2,0 is dash units. இதுவும் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவேஷன் இருக்குது. அகைன் இதை பேஜ் நம்பர் 78ல் பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி அகெயின் இது ஒய் ஸ்கொயர்னா டிஎக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை சால்வ் பண்ணால் யூ வில் ஹாவ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் as 6. நெக்ஸ்ட் கொஷின். let s be the force of the parabola y squared equal to 4ax and rho is the radius of curvature at any point p on it. Then rho squared varies depends on which value given below. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் கொஷினை நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 88ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள். find the radius of curvature of the parabola curve y squared equal to 4ax. the same value இங்கே பாருங்கள், இது நம்ம இதில் சால்வ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாகவே இதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதனோட ஆன்சர் வந்து அப்போ நமக்கு எஸ்பி கியூப். ஸோ the answer for this one is SP cube. ஸோ இப்போ நம்ம யூனிட் 5 algebraic structure பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ the question 1. let G be a group of positive real numbers under multiplication and G bar be the group of all real numbers under addition. Define phi from G to G bar by phi of x is equal to log x base 10. ஸோ இப்போ இங்கே நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 57ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ G to G bar அப்படிங்கிறது phi from G to G bar அப்படின்னா அப்போ phi of x that is அது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா log base 10 into x நம்ம அதை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போது அப்படி டிஃபைன் பண்ணனா என்ன ஆப்ஷன் நமக்கு இங்கே வந்து we can convey அப்படின்னா phi is 1-to-1 onto homomorphism, அது ஒரு பார்ட்டு. இல்லை phi is not onto, phi is homomorphism, phi is 1-to not 1-to-1 இப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இது பாசிட்டிவ் மல்டிப்ளிகேஷன்லேயும் இது வந்து இருக்குது, ஆல் ரியல் நம்பர் அண்ட் அடிஷன்லேயும் இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக அது என்னென்னலாம் ஒரு குரூப்புங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். ஸோ அப்போ அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும், கண்டிப்பாக 1-to-1 சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும், ஆன்-டுவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும், ஹோமோமார்பிசமை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போது கண்டிப்பாக எ ரிங் அண்ட் phi is a 1-to-1 onto homomorphism. ஸோ அப்போது நமக்கு இது மூணுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் கொஷின். இஃப் U is an ideal of a ring or there is a homomorphism phi from R to R by U given by phi of A equal to A plus U for all A belongs to R, then R by U is.
So options, a ring and is a homomorphic image of R, not a ring and is not a homomorphic image of R, a ring and is a isomorphic image of R. இது இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இதுவும் நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 97ல் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஐடியல்லாம் என்னது நமக்கு, a non-empty subset I of R is said to be a left ideal of R. அப்படின்னாக்கா I is a subgroup of R under addition for everything. இல்லைனாக்கா அண்டர் மல்டிப்ளிகேஷன்லையும் நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அப்போது a ring and is a homomorphic image of R, அது கண்டிப்பாக நாட் a ரிங்குங்கிறதும் கிடையாது, a ring and is not a homomorphic imageும் கிடையாது, a ring and is isomorphic imageும் கிடையாது. இது என்னது, ring and is homomorphic image of R. Third question, let R be a ring and I an ideal of R, then R is commutative, implies R by I is commutative. R by I is commutative, which implies R is commutative. R by I is a ring with identity, which implies R is a ring with identity. Another option, R by I is an integral domain, which implies R is an integral domain. ஸோ இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து let R be a ring and I be an ideal. அப்போது இதில் இந்த 4ல் எந்த ஆப்ஷன் வந்து இட் வில் மேட்ச், இதுக்கு என்னது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது தான். இதுவும் நம்மளதில் நம்ம பேஜ் நம்பர் 97ல் பார்த்தீங்கன்னா நம்ம அதனோட டெஃபினேஷனை கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனோட கண்டிஷன்ஸ் தான் நமக்கு இங்கே கொஷினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன சொல்லலாம், நம்ம R is commutativனா R by I is commutative, கண்டிப்பாக நம்ம அப்படி சொல்ல முடியாது. R by I is commutativனா R is commutative, கண்டிப்பாக அதுவும் சொல்ல முடியாது. Another one, R by I is a ring with identity. Yes, அப்போது R is a ring with identity, கண்டிப்பாக அதை நம்ம சொல்ல முடியும். R by I is an integral domain, R is an integral domain, நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்போது இதுக்கு வந்து ரிங்குங்கிறதுக்கு we can say the identity. Next question, choose the correct statement. Every homomorphism is an isomorphism. அடுத்தது ஆப்ஷனு, every, that is a homomorphism is 1 to 1 if and only if its kernel is 0. A homomorphic image of an integral domain is an integral domain. Another one option, homomorphic image of a field is a field. ஸோ இப்போ இதில் வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு, எவ்ரி ஹோமோமார்பிசம் இஸ் அன் ஐசோமார்பிசமா, கண்டிப்பாக சொல்ல முடியாது நம்மளால். எவ்ரி ஹோமோமார்பிசம் வித் 1 to 1 on 2 அது நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தான் நம்ம ஐசோமார்பிக்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதுவும் கிடையாது. A homomorphism is 1 to 1 if and only if its kernel is 0. எஸ், இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்த ரெண்டையும் நம்ம பார்ப்போம். இதுவும் நம்மளோட மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 62 அதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இஃப் வாட் இஸ் தட்டுங்க பாருங்கள். ஸோ த ஹோமோமார்பிசம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதில் இது எதெல்லாம் அதில் இங்கே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இஃப் K is called the kernel of homomorphism of a group G into G dash, then we can say which is defined by. So அப்போது a homomorphism is 1 to 1 if and only if its kernel is 0. Next question, choose the correct statement. Every integral domain is a field. Z is an integral domain but not a field. The ring of integers is a field. Z is an integral domain and a field. ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் எ ஃபீல்டுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. எவ்ரி ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கலாம். கான்வர்ஸ் பார்ட் மே பி ட்ரூ, பட் டேரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. த ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ் இஸ் எ ஃபீல்டு அப்படியும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இதுவும் நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 89ல் பாருங்கள். See this. A commutative ring with unity is an integral domain if it has 0 divisor, that is it is an integral domain. A field is necessarily an integral domain. நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ப்ரீவியஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஃபீல்டு வந்து கண்டிப்பாக இன்டெக்ரல் டொமைனாக இருக்கலாம், பட் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கிற எல்லாமே ஃபீல்டாக இருக்காது. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இப்போது அப்போ Z is an integral domain but not a field. எஸ், அப்போது பிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு இங்கே கரெக்டு. இது எல்லாமே நம்மளோட மெட்டீரியலில் டிஸ்கஸ் பண்ணினது தான். நெக்ஸ்ட் கொஷின்,
if an is an alternating group of n symbols and Sn is a symmetric group of n symbols, then an contains dash elements. இப்போ anக்கு எத்தனை elements இருக்கும்? Actually பார்த்தீங்கன்னா alternating groupல n elements இருக்கு. That means n symbol இருக்கு. Snலையும் symmetric group of n symbols இருக்கு. ஸோ அப்போது then an contains alternating அப்படிங்கும்போது அப்போ அதனோட ஃபார்முலா இதுவும் நம்மளோட புக்கில் பேஜ் நம்பர் 78ல் பாருங்கள், அது நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அது இந்த இடத்துல ஓகே. ஸோ அப்போது an contains n factorial by 2 elements. Next question. In V3 of R, the vectors 1, 4, -2 and a, 1, 3 and -4, 11, 5 are linearly dependent. Then the value of a. Actually vector V3 vector 3 vectors இருக்கிறது நம்ம அங்கே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது linearly dependent அப்படின்னாக்கா அப்போது scalars are not equal to 0. அப்போது not equal to 0வாக இருந்துச்சு அப்படின்னாக்கா we want to find the value of a. நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 130ல் பாருங்கள், நம்ம இதே கொஷினே நம்ம அங்கே கேட்டிருப்போம். ஸோ இப்போ இது நம்ம எக்ஸசைஸில் டிஸ்கஸ் பண்ணினது தான். அப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏவோட வேல்யூ வாட் இட் வில் பி -1. இதை நம்ம அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாக்கா சால்வ் பண்ணணும். இதை நம்ம λ1 λ2 லைக்வைஸ் அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி, அதாவது லீனியர் ஸ்பேன் ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா, λ1 x1 + λ2 x2 அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் we will have the value for a. That is the equation is equal to 0. From that we can find the value of a. So therefore a is equal to -1. Next question. If the three vectors a, 2, -3, 2, 5, 1 and -1, 1, 4 form a basis for V3 of R, then the value of a is. ஸோ இப்போ இந்த பேசிஸ் வந்து V3 of R ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போது இது வந்து பேசிஸில் இருக்குது. ஸோ இப்போ பேசிஸில் இருக்குன்னா பேசிஸ்ங்கிறது என்னது நமக்கு we know that very well. என்னது லீனியர்லி இண்டிபெண்ட் இருக்கணும், லீனியர் ஸ்பேன் அதில் அக்கர் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேசிஸ். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னாக்கா வாட் இட் வில் பி லீனியர் ஸ்பேனில் இருக்குது. Then அதில் substitute பண்ணி we have found the value, that is a equal to 2. Next question. The set of all positive rational number form an abelian group under the operation define a star b is equal to ab by 2. Actually இதில் தான் ப்ராப்ளம். இது வந்து இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம மெட்டீரியலில். the same problem. The inverse of element a is. ஸோ இப்போ இங்கே இன்வர்ஸ் எலமெண்ட் ஏ கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 15ல் பாருங்கள், சேம் ப்ராப்ளம்க்கு நம்ம இங்கே டிஃபைன் போட்டிருப்போம். அது ப்ராப்பர்ட்டி மூலிமா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் ஏபி பை 2 அப்படிங்கும்போது த இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் த ஆன்சர் இஸ் 4/a. ஏன்னா அது நம்ம அங்கே டிஃபைன் பண்ணியே வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு த ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் -1 இன் z, ப்ளஸ் இஸ். ஸோ இப்போ இது z, ப்ளஸ்ங்கிறதே நமக்கு இன்ஃபைனைட் எலிமெண்ட்ஸ் தான் வரும். தட் இஸ் டி. ஏன்னா இது வந்து பேசிக், நம்ம பிஃபோர் என்டர் இன் டு த சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதனால் இதை நம்ம பர்டிகுலரைஸ் பண்ணி கொடுக்க மாட்டோம். இது தெரிஞ்சால் தான் நம்ம இதுக்குள்ளேயே போக முடியும். இது பேசிக் ஒன். இஃப் a squared equal to a for all a belongs to R, then the ring R is called a. ரிங் R என்ன நம்ம சொல்லுவோம், a square equal to a னாக்கா அப்போ கண்டிப்பாக இது பூலியன் ரிங். அதாவது இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பார்த்தாவே நமக்கு அதுக்கு 2 ரூட் இருக்குன்னு தெரியும். இதை நம்ம கொடுக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்லையும் இதுவும் நமக்கு. இஃப் a squared equal to a for all a belongs to Rனா தென் த ரிங் R is called நம்ம யூக்ளிடியன் ரிங்குன்னு சொல்ல முடியாது, இன்டெக்ரல் டொமைனும் சொல்ல முடியாது, டிவிஷன் ரிங்கும் கிடையாது. ஸோ இட் இஸ் பூலியன் ரிங். நெக்ஸ்ட்டு இஃப் dimension v is equal to m, then dimension over f, homomorphism of v, f is what? So what it will be? So again இது நம்ம பேஜ் நம்பர் 128ல பாருங்கள். இங்கே ஹோமோமார்ஃபிசம்னு வந்துட்டோம்னாவே m+1 டைமென்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை நம்ம இது ஒரு தியரமாகவே நம்ம அதை ப்ரூவ் பண்ணியிருப்போம். இதே கொஷினே நம்ம யூஸ் பண்ணியிருக்கவும் செஞ்சுருப்போம். அதை பாருங்கள், அந்த கொஷின் இருக்குது பாருங்கள். தட் இஸ் த ஆன்சர் இஸ் m+1
elements. Homomorphismல dimension அப்படினாக்கவே number of elements. அப்போ இதுக்கு வந்து நமக்கு m plus 1 elements will be there. Next question. Let G be a group of all 2 by 2 matrices A, B, C, D. That is 2 by 2 matrices. Where AD minus BC not equal to 0 and A, B, C, D are integers modulo 3 relative to matrix multiplication. Then order of G, O of G ங்கிறது order of G. இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் 2 by 2 matrix இருக்கா அப்போ அதோட கண்டிஷன் AD minus BC is not equal to 0வா இது எல்லாத்துக்குமே modulo 3 வந்து related to the matrix multiplicationல இருக்கு ஸோ அப்போ இங்கே பாருங்க பேஜ் நம்பர் 4ல நாம் இதை ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியே போட்டிருக்கோம் ஸோ அப்போ இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஸோ தட் ஆன்சர் ஹியர் இஸ் 48 you know that very well. Next, from the following statement which one represent the vector space இப்போ இதில் எது வெக்டார் ஸ்பேஸை ரெப்ரசன்ட் பண்ணோம் இதுவும் பாருங்க நம்ம பேஜ் நம்பர் 122ல நம்ம எது வந்து வெக்டார் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணோம் அந்த வெக்டார் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் பாருங்க ஆர் பிளஸ் ஓவர் ஆர் இசட் ஓவர் கியூ கியூ ஆஃப் எக்ஸ் ஓவர் ஆர் இசட் ஓவர் இசட் பார் 5 இதில் வெக்டார் ஸ்பேஸ் எங்கே நமக்கு வரும் நம்ம எலமெண்ட்டை உள்ளுக்குள்ளே சொல்லும்போது தான் நமக்கு அது வெக்டார் ஸ்பேஸ் தட் இஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஓவர் ஆர் ஸோ த ஆப்ஷன் இஸ் சி. Next, let W1 and W2 be the subspaces of a finite dimensional inner product space. Then, இப்போ இதில் எது நமக்கு true? That is W1 plus W2 complement is equal to W1 complement intersection W2 complement. அடுத்து addition of those two complement is equal to again the union. எப்போவுமே வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது அது உள்ளுக்குள்ள சிம்பிள் வந்து நமக்கு ரிவர்ட் ஆகும் டைரக்டாக ஒரே சிம்பிளே வராது அதாவது அடிஷனாக யூனியனே நிச்சயமாக நமக்கு வராது இன்டர்செக்ஷனாலும் உள்ளே போகும்போது வெறும் யூனியன் மட்டும் வராது ஸோ இப்போ இதுவும் நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 57ல் பாருங்கள் இதோ இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம் ஹவு இட் வில் பி அப்படிங்கிறது தட் இஸ் ஹோமோமார்பிசமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எப்படி ஐடென்டிஃபை ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தட் இஸ் W1 plus W2 whole complement is equal to W1 complement intersection W2 complement. இங்கே அப்போ ஆப்ஷன் அது வந்து A. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் இருக்க 15 கொஷின்ஸுமே நமக்கு நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியலில் இருந்தே தான் வந்திருக்கு ஸோ இது நம்ம மெட்டீரியல் நல்லா படிச்சிருந்தாவே நமக்கு இது எல்லாமே இதில் சால்வ் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே டேரெக்டாகவே வந்திருக்கு நம்ம கொடுத்துருந்த கொஷின்ஸ்லேயும் இது கவர் ஆகிருக்கு ஸோ இதே மாதிரி ஃபர்தராக இருக்கிற அடுத்த யூனிட்டும் நம்ம ஃபர்தராக வர வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.